ஆண்டவர் மீட்பெரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் கூட நம்முடைய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கவும் ஆராதிக்கவும் அவருக்காக ஸ்தோத்திர பலிகளையும் நன்றி பலிகளையும் செலுத்தவும் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கு வேண்டும் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இருந்து வழி நடத்துவதற்காக நம்மை ஒப்பு கொடுத்து, இதோ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை கூப்பி அழைத்து நாம் மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உலையான தூக்கி எடுத்தவரே, கழுவி தூய்மையாக்கும் இறங்கி வந்தவரே, என்னையும் திறப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும்
ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே வந்துள்ளாவிக் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு கூறி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போவதற்கு முன்பாக நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை, உலகம் முழுவதும் போய் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிக்கை செய்யுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த வேளையில கூட அறுவடையோ இது வேலையாட்களோ குறைவா இருக்கிறபடினால் வேலையாட்களை தேவன் அறுவடைக்கு அனுப்பும்படியால் இந்த பாடலை நாம் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிடக்கும் அறுவடையை பாரும் நிறைவா, இறைவா, 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 இறைவா. அறுவடைக்கு அனுப்பப்பட்டோர் அதிகமில்லையே, அறுவடைக்கு அனுப்பப்பட்டோர் அதிகமில்லையே, அனுப்பப்பட்டோர் அறுவடைக்கு போகவில்லையே, அனுப்பப்பட்டோர் அறுவடைக்கு போகவில்லையே. எத்தனையோ பணிகளிலே மூழ்கி இருப்பதா, எத்தனையோ பணிகளிலே மூழ்கி இருப்பதால் மறைபரப்பு பணியை செய்ய இயலவில்லையே, மறைபரப்பு பணியை செய்ய இயலவில்லையே. காத்து சேர்க்க ஆளில்லாமல் அழைத்து போகின்ற கருத்து கிடக்கும் அறுவடையை பாரும் இறைவா, கருத்து சேர்க்க ஆளில்லாமல் அழைத்து போகின்ற கிடக்கும் அறுவடையை பாரும் இறைவா, 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 இறைவா.
காலிலே தேவையெல்லாம் அறிந்த இறைவா, தேவையெல்லாம் அறிந்து இறைவா, ஒருவரத்தோரின் பணிக்கு துணை வந்திட, ஒருவரோரின் பணிக்கு துணை வந்திட, தந்தருளும் ஆற்றல் மிக்க இல்லறத்தோரே, தந்தருளும் ஆற்றல் மிக்க இல்லறத்தோரே, உம்மரசாம் மீட்புப்பணி முழுமை எய்திட, உம்மரசாம் மீட்புப்பணி முழுமை எய்திட, காத்து சேர்க்க ஆளில்லாமல் அறிந்து போகிற, படுத்து கிடக்கும் அறுவடையை பாரும் தேவா, காத்து சேர்க்க ஆளில்லாமல் அறிந்து போகிற, படுத்து கிடக்கும் அறுவடையை பாரும் தேவா, இறைவா, Hallelujah. 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 கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே என்று யாத்ரா நாமத்திலே தேவ ஜனங்கள் எப்படி துதித்து அவர்கள் பாடினார்களோ அதே உற்சாகத்தோடு சபையார் யாவரும் நாம் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தருடைய சன்னிதானத்திலே அவர் நாமத்துக்கு மகிமை செலுத்தி இந்த பாடலை துதியோடு பாடுவோம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. இது மேல போட்டு வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, கருவிற்கு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
மேல போட்ட கீழே கேட்க மாட்டேங்குது. அது வால்யூம் கம்மியாயிடுச்சு. மேல மேல ஹalleluya ஹalleluya கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஹalleluya மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெற்றாலும் கிருபை விட்டு விலகாமலும் ஆமென். என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமல் இருக்கும் என்று ஒருவே மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த பாடல் மனதுருகும் தெய்வமே யெசையா உம்மை மனதார ஸ்தோத்திரிப்பேன் ராஜா. நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர் ராஜா. நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர் ராஜா. மனதுருகும் தெய்வமே யெசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர். நீ உம் எழுத்துக்கு முடிவே இல்லை. உம் எழுத்துக்கு முடிவே இல்லை. தெய்வமே யெசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். எனது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துழங்களை சுமந்து கொண்டீர். சுமந்து கொண்டீர். நீ நல்லவர் நீ நல்லவர். உம் எழுத்துக்கு முடிவே இல்லை.
உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் கர்த்தரையோ விழும் கரையா. ஐயா உன்னே விழும் கரையா. நீ நல்லவர், நீ நல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அவரை நாம் இருக்கிறது மூலமாக சிந்தனை அவருடைய இடத்திற்கு ஒளியே இல்லை. அவர்கள் நாளோடு இருக்கிறார். தட்டி தேவன் சொல்றாங்க நான் செய்யறதையா. தேவன் நம்மை மறவாமல் நினைத்திருக்கிறார். அவருக்கு மனதார நாம் நன்றி சொல்லி இரவும் பகலும் அவருடைய வேத வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னபடி அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனிகளை தந்து இலையுதிராக இருக்கிற மனத்தை கொண்டிருப்பான். செய்வதெல்லாம் வாய்ப்பு என்று சொல்லுகிறேன். அவருக்கு மனதார நாம் நன்றி சொல்லி மறவாமல் நினைத்திருக்கிற அந்த தேவனை நாம் எடுத்து எடுத்து ஆராதனை செய்து நாமத்தை வைக்கப்போமா. அனைவரும் கரங்களை கொள்வோம், கரங்களை உயர்த்துவோம். எங்களை Oh
பலன் தந்தீரையா. சுகமானேன் தழுவுகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவத்திலே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை கொடுத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்குத்தத்தம் தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹalleluya ஆமென். ஹalleluya. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நம்மால் எதை செய்ய முடியும்? அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பாத்திரத்தை நாம் எடுத்து தேவனுக்கு நன்றி தான் செலுத்த முடியும். ஹalleluya. அன்றைக்கு யாக்கோபு தன்னுடைய வீட்டை விட்டு ஓடுகிற பொழுது சாயங்கால வேளையிலே ஒரு கல்லை வைத்து உறங்குகிற பொழுது அவனுக்கு தேவன் ஒரு ஏணியின் மேல் தேவ தூதர்கள் ஏறி இறங்குவது போல காட்சிகள் அளித்து மறுநாள் காலையிலே இது தேவன் தங்குகிற இடம் என்று சொல்லி பெத்தேல் என்று அழைத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் ஒரு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசம் செய்கிறார். நீங்களே அந்த தேவனுடைய ஆலயம் என்று நம்மை குறித்து தேவன் வெளிப்படுத்துகிறார். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சன்னதியை தேடி ஓடி வந்தோம் விடாத பாக்கியமே என்று சொல்லி இந்த கல்வாரி திருப்பி தேவன் வெளிப்படுத்துகிறார். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தெவிடாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, மகிமை மகிமை மாட்சிமை மானாய் தேசருக்கே. கல்வாரி திருப்பீடமே, கரிசோம் இரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தோம் ஐயா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக
மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நீத்தருக்கே. நீதோ புலாழ்கழுவோ இன்றே சுத்தமாவோ. நீதோ இன்றே சுத்தமாவோ. உரைகின்ற பனி போல வெண்மையாம் மையாம் திருவாதையினார். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நீதருக்கே. அப்பாவுக்கே நற்பங்கள் நாகளையா. எப்போதும் திருப்பாதமாண்டிட ஏங்கி தவிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நீதருக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் ஐயா அனபோட்டி எரிய வீடோ. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நீதருக்கே. என் தேவனை சந்நிதியே ஓடி வந்தோ தெரிவிக்காத பாக்கியமே. கர்த்தரை சன்னிதானத்திலே நாம் இருக்கிற பொழுது மகிழ்வோம் மகிழ்வோம் திறம் மகிழ்வோம். இயேசு ராஜன் நமக்கு சொந்தமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் அவர் நாமத்தை விசுவாசித்தார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரர்களாகும்படி அதிகாரத்தை கொண்ட அந்த வல்லமையுள்ள நாமமாகிய இயேசுவின் நாமத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆர்ப்பரித்து இந்த பாத்திரத்தின் சொந்தக்காரராய் இருக்கிற அந்த தேவன் நம்முடைய உள்ளத்திலே சொந்த இடத்துல வந்து தங்கியிருக்கிறார். அல்லேலூயா. சின்னஞ்சிறு வயதிலே நம்மை பிரித்து கொண்டவர். தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்னே உன்னை பேச்சோடு அழைத்து அநேக ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக உன்னை வைத்தேன் என்று சொன்னார். இயேசுவுக்கு பின்னால் சென்று கொண்டு இருக்கிற பொழுது என் மாம்சத்திலும் என் ரத்தத்திலும் பங்கிடாதவன் என்னோடு இருக்க மாட்டான் என்று சொல்லுகிற பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்கள் என்று அனைவரும் பிரிந்து போகிற பொழுது இயேசு பேதுருவை பார்த்து சீடர்களை பார்த்து நீங்களும் என்னை விட்டு பிரிந்து போகிறீர்களோ என்று கேட்ட பொழுது யாரிடம் செல்வோம் இறைவா,
வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமல்லோ உள்ளது என்று Amen. இயேசுவை பின்பற்றுகிறார்கள். சின்ன சிறு வயதில் அவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிற தேவன். இதோ இந்த இடத்திலே உன்னையும் என்னையும் அழைத்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சின்ன சிறு வயதிலிருந்து நம்மை முன்குறித்த தேவனை துதித்து ஆர்ப்பரித்து பாடுவோமா? சந்தோஷமா, சந்தோஷமா. பரலோகத்திலிருந்து நாம் சொந்தமானவர்களாக இருக்கிறோம். தேவனை ஆராதிக்கிறோம். அவர் முன்குறித்த தேவன். சொல்லுங்க. அவர் வரும் நாளில் என்னை கரம் சேர்த்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார் என்று சொல்கிறோமே. ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் இருந்து கல்வாரி சிலுவையிலே கடைசி வரைக்கும் அவர் கைவிடப்பட்டவராய் நாம் அனைவரும் தேவனிடத்தில் சேரும்படிக்காக அவர் கைவிடப்பட்டவராய் தத்தளித்தார், துடித்தார். எலோயி எலோயி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். நம்ம எல்லாருடைய பாரங்களும் துக்கங்களும் சாபங்களும் நோய்களும் வீழ்தல்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை தண்டனை அவர் ஏற்றுக்கொள்ளும்படிக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே
கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனுமாகிய பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டார். நான் தனித்திரேன், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னவர் இன்றைக்கு உன்னையும் என்னையும் அவர் வருகிற நாளிலே கரம் அசைத்து கரம் பிடிக்கும்படிக்காக பிதாவாகிய தேவன் அந்த நாளிலே அவரை கைவிட்டு விட்டார். ஏலி ஏலி லமா சபக்தானி. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறும் நிலைக்கு அவர் தனித்து விடப்பட்டார். கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்குகிற பொழுது பூமி அந்தகாரப்பட்டது. ஏனென்றால் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கை வெளிச்சமாயிருக்கும்படிக்காக பூமி அந்தகாரப்பட்டது. இன்றைக்கு நீயும் நானும் சுகமோடு வாழும்படிக்காக அவருடைய கரங்களிலே காயப்பட்டது. இன்றைக்கு நீயும் நானும் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் பொழுது வழி இதுவே என்று நமக்கு பின்னால் ஒழிக்கும்படிக்காக அவருடைய கால்களிலே ஆணிகளால் ஆகப்பட்டது. இன்றைக்கு நீயும் நானும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டு வெற்றி கீழம் தடைத்துக் கொள்ளும்படிக்கு அவருடைய சிரசின் மேல் முள்முடி சூட்டப்பட்டது. இவைகளை உணர்ந்தபடியா இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது நாமும் அவரோடு சேர்ந்து ஒரே குடும்பமாய் சேர்ந்து அந்த இடத்துல துதித்து ஆராதனை செய்யும்படிக்காக இந்த அடிப்பாடலை நாம் பாடி சந்தோஷத்தோடு தேவனை ஆர்ப்பரிப்போமா? அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சொந்த பிள்ளைகளாக மாறிவிட்டோம். ஆதலால் நான் மகனானேன், நான் மகளானேன், அப்பா பிதாவே என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார் என்று சொல்லி இந்த ஒரு வரியை நாம் பாடி தேவனிடத்திலே நாம் ஒப்புக்கொள்வோம். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், பாடி
இயேசு வந்தார். என் வாழ்வை மாற்றிவிட்டார். இப்போ என்னை தேடி இயேசு வந்தார். என் வாழ்வை மாற்றிவிட்டார். சுகமானே நான் சுகமானே. சுகமானே நான் சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால். சுகமானே சுகமானே. சுகமானே சுகமானே இயேசு வந்தார். என் வாழ்வை மாற்றிவிட்டார். இப்போ என்னை தேடி இயேசு வந்தார். என் வாழ்வை மாற்றிவிட்டார். தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். சகல துதிக்கான மகிமை ஆமென். அப்பா பிதாவே உம்முடையவருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் மூலமாக செலுத்துகிறோம். ஆமென்.